உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களினால் அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்று தினம் கூட பார்த்திங்கன்னா கொழும்பிலே மூடப்பட்டிருந்த கோட்டை ஜனாதிபதி மாவத்தை மற்றும் பாரோன் ஜெயதிலக மாவட்ட வீதிகளை இன்று முதல் மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி பார்த்திங்கன்னா போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதே நேரம் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அந்த திறக்கப்படுற வீதிகள், அதன் பிறகு வாகனங்கள் அங்கே பயணிக்கிற அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். கொழும்பிலே கோட்டையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாவட்ட வீதி, அதோடு பார்த்திங்கன்னா பாரோன் ஜெயதிலக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதிகள் மூடப்பட்டிருந்தன. நீண்ட காலமாகவே மூடப்பட்டிருந்தன. உயர் பாதுகாப்பு வலயங்களாக அந்த வலயங்கள் பெயரிடப்பட்டிருந்தபடியால் அந்த வீதிகளால் வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த வீதிகள் திறக்கப்பட்டு அந்த வீதிகளூடாக வாகனங்கள் பயணிப்பதற்கு பார்த்திங்கன்னா அனுமதிகளும் கிடைத்திருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஜனாதிபதியினுடைய ஒரு அதிரடி நடவடிக்கையாக பாதுகாப்புகள் அனைத்துமே குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை தவிர, உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களை தவிர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் என்று முன்னுக்கு பெயர் போட்டு வரக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்று அல்லது அந்த இடத்திலிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உடனடியாக ரத்து செய்யும் வகையில் மீளவும் அங்கே இருந்து போலீசார் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகள் மீள்பெறப்பட்டுள்ளன. முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவலர்கள் தவிர இதர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் திரும்ப பெற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார் என்று பார்த்தீங்கன்னா இன்றைய அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமைந்திருக்குது. அதைவிட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரச குடியிருப்புகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரச உயர் அதிகாரிகளாக இருந்து கொண்டு அல்லது அமைச்சர்களாக இருந்து கொண்டு அமைச்சர் பதவிகளில் இருந்து கொண்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தால் வீடுகள் வழங்கப்படும். அந்த வீடுகளில் இப்பவும் தொடர்ச்சியாக இருக்கிறவர்கள் அல்லது அதை அரசாங்கத்திடம் மீளவும் கையளிக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த இடத்திலிருந்து விலகி அரசுக்கு அந்த குடியிருப்புகளை மீள ஒப்படைக்குமாறு நேரம் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடையிலே குறிப்பிடப்பட்டவை. ஒரு தேர்தல் பிரச்சார மேடையிலே சிங்களத்திலே குறிப்பிட்டிருந்தார், இதெல்லாம் நடைபெறும், நான் இவர்கள் எல்லாரையும் திருப்ப அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு அனுப்புவேன், பழைய வீடுகள் அரசினுடைய வீடுகள், அரசாங்கத்தினுடைய வீடுகள் எல்லாமே அரச உடைமை ஆக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அப்படி இருப்பது அவர்களுக்கு வெக்கக்கேடு, வெக்கமான விடயம் என்று கூட சிங்களத்திலே அவருடைய அந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடையிலே குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் அரசினாலோ அல்லது அமைச்சுக்களாலோ பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் கோல்பேசிலே கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த அரசு ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகளவான வாகனங்கள் தேவையில்லாத விதத்திலே பாவிக்கப்பட்டது என்பதை இந்த விடயங்கள் காட்டுகின்றன. அதே சமயம் இந்த குவிக்கப்பட்ட இந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைக்காக, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய சேவையாக குறிப்பிடப்படுகின்ற அந்த சேவைகளுக்கு இந்த வாகனங்களை பயன்பாடுகளுக்காக ஒதுக்குமாறு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்களால் இதுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுகின்றது. காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.